வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவையில் தரமற்ற மருந்துகளை கொள்முதல் செய்து முறைகேடு, சுகாதாரத்துறை இயக்குநர்கள் உட்பட 6 பேர் கைது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி. ஆன்லைன் கேம் மூலம் இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறி 3,60,000 ரூபாய் மோசடி, திருநெல்வேலி வாலிபர் அதிரடி கைது. சாரம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருக்கல்யாணம், முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் தரமற்ற மருந்து கொள்முதல் முறைகேடு வழக்கில் முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் 2 உள்ளிட்ட 6 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய நலவழி மையங்களில் கடந்த 2018-19 ஆண்டு கர்ப்பிணிகளுக்கு வழங்கிய சத்து மாத்திரைகள், குழந்தைகளுக்கு வழங்கிய விட்டமின் ஏ மருந்துகள் தரமற்று இருந்ததால் கர்ப்பிணிகள் குழந்தைகள் வாந்தி எடுத்து மயங்கினர். இதையடுத்து உடனடியாக மருந்துகள் திரும்ப பெறப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டதில் மருந்துகள் தரமற்று இருந்ததே காரணம் என தெரியவந்தது. விசாரணையில் சுகாதாரத்துறையின் தேசிய சுகாதார இயக்கத்தில் பணியாற்றிய மருந்தாளுநர் நடராஜன் என்பவர் தனது மனைவி புனிதா பங்குதாரராக உள்ள சாய்ராம் ஏஜென்சி மற்றும் தனது நண்பர்கள் பெயரில் உள்ள பத்மஜோதி ஏஜென்சி ஆகிய 2 கம்பெனிகளை உருவாக்கி மருந்து மாத்திரைகளை கொள்முதல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதும், இதன் மூலமாக அரசு 44 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மருந்தாளுநர் நடராஜன் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த மோசடி குறித்து சுகாதாரத்துறை சிறப்பு பணி அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா லஞ்ச ஒழிப்பு போலீசில் அளித்த புகாரின் பேரில் மருந்தாளுநர் நடராஜன் மற்றும் RNHM அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்பு, மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் மருந்தாளுநர் நடராஜனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே புதுச்சேரி சட்டசபை அருகே உள்ள மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் CPI மற்றும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மருந்து மாத்திரை கொள்முதல் செய்யும் பிரிவில் விசாரணை நடத்தினர். அங்கு வைக்கப்பட்டிருந்த தரமற்ற 25 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகளை பறிமுதல் செய்தனர். மேலும் மருந்து கொள்முதல் வழக்கு தொடர்பாக இந்திய தணிக்கை குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்திய தணிக்கை குழுவினர் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள NRHM பிரிவு அதிகாரிகள், ஊழியர்களிடம் கடந்த ஆண்டு விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பித்தனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடராஜன் தரமற்ற மருந்து கொள்முதல் வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதை விசாரித்த நீதிபதி வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் விசாரிக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மருந்து முறைகேடு தொடர்பாக சுகாதாரத்துறையின் முன்னாள் இயக்குநர் ராமன், மோகன்குமார், முன்னாள் துணை இயக்குநர் அல்லிராணி, சாய்ராம் ஏஜென்சியின் பங்குதாரர்களான நடராஜன் மனைவி புனிதா, நந்தகுமார், பத்மஜோதி ஏஜென்சி உரிமையாளர் மோகன் ஆகிய 6 பேரை நேற்று கைது செய்தனர். பின் அவர்கள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அதில் முன்னாள் இணை இயக்குநர் அல்லிராணிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நீதிபதி ஜாமீனில் விடுவித்தார். மற்ற 5 பேரும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இச்சம்பவம் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் கேமில் பணம் முதலீடு செய்தால் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 3,60,000 ரூபாய் மோசடி செய்த திருநெல்வேலி வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த வினோதன் என்பவரை இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் கேமில் பணம் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறினார். இதை நம்பி வினோதன் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளாக 3,60,000 ரூபாய் முதலீடு செய்து ஆன்லைன் கேம் விளையாடினார். ஆனால் மர்ம நபர் கூறிய லாபம் வினோதனுக்கு வரவில்லை. இது குறித்து வினோதன் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இதில் 1,50,000 ரூபாய் திருநெல்வேலியை சேர்ந்த 22 வயதாகும் சுதர்சன் என்பவரின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. அவரது கணக்கில் 6 மாதத்திற்குள் 1,35,00,000 ரூபாய் வரை பண பரிவர்த்தனை நடந்திருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து சீனியர் SP நித்யா ராதாகிருஷ்ணன், SP ஸ்ருதி யாரக்கட்டி உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையிலான அருண்குமார், ரோஸ்லின் மேரி, அபிநயா, அரவிந்தன், அருள்மணி, ராஜ்குமார் அடங்கிய தனிப்படையினர் திருநெல்வேலி சென்று சுதர்சனை பிடித்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். பின் அவரிடம் நடத்திய விசாரணையில் இன்ஸ்டாகிராமில் போலி கணக்கு துவங்கி ஆன்லைன் கேமிங் மூலம் பணம் இரட்டிப்பாக்கும் விளையாட்டு குறித்த விளம்பரத்தை வெளியிட்டு 13 பேரை ஏமாற்றியது தெரியவந்தது. அவரை போலீசார் கைது செய்து மொபைல் மற்றும் ATM கார்டினை பறிமுதல் செய்தனர். பின்னர் சுதர்சனை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதால் அவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக SP ஸ்ருதி யாரக்கட்டி கூறினார். குற்றவாளியை விரைந்து கைது செய்த போலீசாரை SP பாராட்டினார்.
புதுச்சேரி சாரம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடந்த திருக்கல்யாண விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி சாரம் முத்துவிநாயகர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் கந்தசஷ்டி சூரசம்ஹார பிரம்மோற்சவ விழா கடந்த 21ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. இதையொட்டி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் தீபார்த்தனை நடைபெற்றது. காப்பு கட்டுதல் தொடர்ந்து கொடியேற்றம் நிகழ்ச்சி அன்னவாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் 3ஆம் தேதி வரை காலை மாலை இருவேளையும் யாகசாலை பூஜையும் இரவில் சுவாமி வீதி உலாவும் நடைபெறுகிறது. சூரசம்ஹார விழாவை தொடர்ந்து வேல் வாங்குதல் மற்றும் ஆட்டுக்கிடா வாகனத்தில் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று இரவு சுவாமிக்கு நடைபெற்ற திருக்கல்யாண வைபோக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமியை வழிபட்டார். மேலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் முன்னாள் கவுன்சிலர் கணேசன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தணிகைவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து 30ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்தல், 31ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மஞ்சள் நீர் உற்சவமும், 3ஆம் தேதி காலை 8 மணிக்கு விடையாற்றி உற்சவமும் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பொன் நீலகண்டன் மற்றும் உபயதாரர்கள் கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற முருகப்பெருமான் திருக்கல்யாண வைபோக விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு தன் சொந்த செலவில் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இத்திருக்கோவில் கந்தசஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தினம்தோறும் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். தொடர்ந்து நேற்று சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனா சுவாமிகளுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து தனது சொந்த செலவில் அன்னதானம் வழங்கினார். அதைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திச்செட்டிப்பேட்டையில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபோக விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் செல்லப்பெருமாள் பேட்டையில் அமைந்துள்ள ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபோக விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டதை தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவில் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டார். ஆலய நிர்வாகம் சார்பில் அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் நிவாரண உதவிகளை வழங்கினார். புதுச்சேரியில் சமீப காலமாக கனமழை பெய்து வந்த நிலையில் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் மழையால் பாதிக்கப்பட்டது. நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் விழா காமாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் அனந்தபாஸ்கர், ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளத்தை சேர்ந்த பொதுமக்களுக்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டது. அப்பொழுது ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற மண்டல அபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் என்று அழைக்கும் ஏழை பிள்ளையார் திருக்கோவிலின் நன்னீராட்டு கும்பாபிஷேக விழா முடிந்து 48 நாட்களாக விநாயகர் பெருமானுக்கு மண்டல அபிஷேகம் நடைபெற்று அதன் நிறைவு விழா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் விழாவில் தனது சொந்த செலவில் விநாயகர் பெருமானுக்கு வெள்ளியால் செய்யப்பட்டு தங்க முலாம் பூசப்பட்ட வண்ண கற்கள் பாதிக்கப்பட்ட துதிக்கையை திருக்கோவில் நிர்வாகிகள் வசம் ஒப்படைத்தனர். விழாவில் தமிழர்களம் அழகர் திருக்கோவில் தனி அதிகாரி விஜயன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவை மாநிலம் ஏனாமில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் உணவு வழங்கினார்.
மோந்தா புயல் நர்சுபுரம் அருகே கரையை கடந்தது. இதையடுத்து ஏனாம் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். கடற்கரையை கடக்கும் பொழுது நள்ளிரவில் பலத்த காற்று, லேசான மழை பெய்து 50க்கும் மேற்பட்ட மரங்கள் சாய்ந்து கடந்த 20 மணி நேரமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் இருந்தது. புதுச்சேரி டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் கடலோர கிராமங்களில் உள்ள மக்களுக்கும் மறுவாழ்வு மையங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உணவு வழங்கும் விதமாக யானம் முதியோர் இல்லத்தை பார்வையிட்டு அங்கு தயாரிக்கப்படும் உணவினை ஆய்வு செய்தார். ஏனாம் முதலியார் இல்லத்தில் சுமார் 12,000 பேருக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏனாம் முதியோர் இல்ல உணவு வேன்கள் மூலமாக கிராமங்களுக்கு வருகின்றது. மேலும் யானம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மல்லாடி அனைவருக்கும் உணவு வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி சாந்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபோக விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி சாந்தி நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபோக விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாட்டாமை மாரிமுத்து, கௌரவ தலைவர் சிவகுருநாதன், தலைவர் வேலு, செயலாளர் ரவிச்சந்திரன், பொருளாளர் மோகன், சட்ட ஆலோசகர் ஜீவானந்தம், துணைத் தலைவர் ராஜேந்திரன், துணை செயலாளர் ரமேஷ், நிதி ஆலோசகர் சிவராமன் மற்றும் அறங்காவல் கூட நிர்வாகிகள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தல் வர 5 மாதங்களே உள்ள நிலையில் அவசர கதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி உள்நோக்கத்தோடு துவங்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, வாக்கு திருட்டு குறித்து தேர்தல் ஆணையத்துக்கு ராகுல் காந்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார். இதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்காத நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் தேர்தல் வர 5 மாதங்களே உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி குறுகிய காலத்தில் மேற்கொள்வதில் உள்நோக்கம் உள்ளது எனவும் இதனை ஒருபொழுதும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்றும் கண்டனம் தெரிவித்தார். வாக்கு திருட்டை தடுப்பதற்கு பிரத்யேக செயலி உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இருப்பிட சான்று அவசியம் என்பதை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு நடமாடும் வாக்காளர்களை உருவாக்கி 5 வருடங்களில் 10 மாநிலங்களில் வாக்கு செலுத்தி தங்களுக்கு வேண்டியவர்களை வெற்றி பெற செய்துள்ளனர் என்று குற்றம் சாட்டிய அவர், இதேபோன்று புதுவையில் வெளிமாநில வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் பணியை பாஜகவினர் துவங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். பேட்டியின் பொழுது புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி விஜயலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி சஞ்சீவ் காந்தி நகர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கந்த சஷ்டி பெருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி தினமும் சுவாமிக்கு இருவேளையும் யாகசால பூஜைகள், சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், இரவு சுவாமி வீதி விழாவும் நடைபெற்றது. தொடர்ந்து சிங்கமுகாசூரன் முருகப்பெருமானுடன் போருக்கு செல்லும் நிகழ்ச்சியை தொடர்ந்து சக்தி வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடந்து சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி, அதன்பின் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் ரவி, செயலாளர் முத்துசாமி, பொருளாளர் பழனி முருகன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்வமுத்துக்குமார சுவாமி கோவிலில் 5ஆம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு திருக்கல்யாண விழா நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையத்தில் முத்து விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத செல்வமுத்துக்குமார சுவாமி கோவிலில் 5ஆம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார பெருவிழா திருக்கல்யாண உற்சவ விழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து காப்பு கட்டுதல் நடைபெற்று ஹோம பூஜைகள் நடைபெற்றது. 5ஆம் நாளில் ஹோம பூஜைகள் நடைபெற்று சுவாமி திருக்கல்யாண முகூர்த்த கால் நடுதல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ பராசக்தியிடமிருந்து வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றதை தொடர்ந்து சிங்கமுகன் சூரசம்ஹார விழா, 108 கனிகளால் லலிதா சமஸ்கிருநாம பூஜைகள், சுவாமி உட்புறப்பாடு நடைபெற்றது. சூரபத்மா சூரசம்ஹார விழா, சம்ஹார வேலுக்கு சிறப்பு அபிஷேகம், திருத்தேர் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று திருக்கல்யாண 108 தட்டு வரிசை ஊர்வலம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவ விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
மேலும் 29ஆம் தேதி மஞ்சள் நீரோட்ட விழா, 30ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவம் சேவையும் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், தலைவர் கணேஷ், துணைத் தலைவர் ரமேஷ் என்கின்ற சிவராமன், செயலாளர் கோபால், பொருளாளர் கணேஷ், உறுப்பினர் இந்திரா மற்றும் விழா குழுவினர்கள் ராஜேஷ், கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டீபன், ராஜ், வினோத், ராமகிருஷ்ணன் மற்றும் கந்தசஷ்டி உற்சவதாரர்கள், உபயதாரர்கள் உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்து வருகின்றனர். குடப்பாக்கம் கோனேரிக்குப்பத்தில் சுவடுகள் இன்டர்நேஷனல் பள்ளியின் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் சன்னியாசிக்குப்பம் சாலை பகுதியில் புதியதாக கட்டப்பட உள்ள சுவடுகள் இன்டர்நேஷனல் பள்ளியின் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சிகள் புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வில்லியனூர் திமுக பிரமுகர் காசிநாதன் சால்வை அணிவித்து வரவேற்றார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுவடுகள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சேர்மன் KMP மலை, சுவடுகள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அறங்காவலர் தனலட்சுமி, சுவடுகள் ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைசூர்யா ஆகியோர் மற்றும் சுவடுகள் எஜுகேஷன் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் புட்லாயம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபோக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபோக விழா நேற்றிரவு நடைபெற்றது. முன்னதாக முக்கிய வீதிகள் வழியாக தட்டு வரிசைகள் ஊர்வலம் நடைபெற்று ஆலயத்தை வந்தடைந்தது. அங்கு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருக்கல்யாண வைபோக விழா நடைபெற்றதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 11,145 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 163 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் தரமற்ற மருந்துகளை கொள்முதல் செய்து முறைகேடு, சுகாதாரத்துறை இயக்குநர்கள் உட்பட 6 பேர் கைது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி. ஆன்லைன் கேம் மூலம் இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறி 3,60,000 ரூபாய் மோசடி. திருநெல்வேலி வாலிபர் அதிரடி கைது. சாரம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருக்கல்யாணம், முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுவையில் வெளிமாநில வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் பணியை பாஜகவினர் துவக்கியுள்ளது. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.